தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களில் முதலிடத்தில் இருப்பது அண்ணாமலை. லயோலா சர்வே மூலம் இது உறுதியாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டாலும் கூட கட்சியின் தேசிய தலைமை கொடுத்துள்ள அறிவுறுத்தல் படி தனது அதிரடி அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார் அண்ணாமலை. அறிக்கை, பேட்டி மூலம் வழக்கம் போல திமுக அரசை வெளுத்து வாங்கி வருகிறார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அனைத்து தரப்பு மக்களின் சின்ன சின்ன பிரச்சினைகளை அறிந்து அதற்காக குரல் கொடுத்து பாஜகவுக்கு புத்துணர்வு ஊட்டும் அசைன்மெண்டை அண்ணாமலைக்கு அமித்ஷா வழங்கியுள்ளார். அந்த வகையில் அடிப்படை வசதிகள் கேட்டு அரசுக்கு எதிராக போராடிய சென்னை சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கு ஆதரவாக அண்ணாமலை குரல் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பல காலமாக மாணவியர் கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். 152 அறைகள் இருக்கும் இந்த விடுதியில் 40 கழிப்பறைகளே உள்ளன. அறைக்கு 3 பேர் என சுமார் 450க்கும் அதிகமான மாணவியர் இங்கு தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சேப்பாக்க வளாக மாணவியர் 115 பேரை பெருங்குடி வளாகத்திற்கு மாற்றியுள்ளனர். ஏற்கனவே அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த மாணவியர் மேலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வேறு வழியின்றி நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்தின் தலைமை சட்டக்கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் மேலும் அவர்களை அலக்கழிப்பது ஏன்? நல்ல குடிநீர், தரமான உணவு என எதுவும் வழங்கப்படுவதில்லை. சட்டம் பயிலும் மாணவியர் நிலையே இப்படி என்றால் இதர மாணவியர் விடுதிகளின் நிலை எத்தனை மோசமாக இருக்கும்? அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக அரசு சார்பில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக அரசு வழக்கம் போல இந்த பிரச்சனையை மடைமாற்றி விடலாம் என்று எண்ணினால் அது நடக்காது. அம்பேத்கர் சட்டக்கல்லூரி விடுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவியர் விடுதிகளிலும் முறையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். தரமான உணவு, நல்ல குடிநீர், சுகாதாரமான சுற்றுச்சூழல் வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு முதல் படியாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் போராட்டம் அமைந்திருக்கிறது. தங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய அனைத்து சட்டக்கல்லூரி மாணவியருக்கும் எனது வாழ்த்துக்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார்.